நான் ஒரு பாட்டசண்டாக இருந்த காலத்துல என்னோட வாதிட்டு எந்த இந்துவும் முஸ்லீமும் அல்லது நாத்திகனும் ஜெயித்ததே இல்லை. ஏன் தெரியுமா? நான் ஏதோ பெரிய அப்பாட்டக்கர் என்பதால் அல்ல, எனக்கு அட்ரஸ் என்று எதுவுமே இருந்ததில்லை என்பதால தான். என்னங்க சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? விளக்கமாவே சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருப்பவர்கள் பொதுவாக கிறிஸ்தவம் என்கிற பெயரில் அறிந்ததெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற பிரபலமான கூட்டங்களுடைய நம்பிக்கைகளை தான். உதாரணத்துக்கு பெண்டகாஸ்டல்கள் வெள்ளை ட்ரெஸ் தான் போடுவாங்க. மூச்சுக்கு 3 தரம் அலிலியா அலிலியா என்று கோஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பெண்டகாஸ்டல்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் அழைத்துக் கொள்வதால என்னோடு விவாதித்த எதிராளிகளில் பலர் கிறிஸ்தவர்கள் என்றாலே வெள்ளை ட்ரெஸ் தான் போடுவாங்க, அலிலியா அலிலியா என்று கோஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்பியிருக்காங்க. அப்படி நம்பிக்கொண்டிருந்த ஒரு இந்து சகோதரரோடு நான் விவாதித்துக் கொண்டிருந்த போது, கிறிஸ்தவர்கள் வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்றீங்களே, கலர் கலரான ட்ரெஸ்ஸுங்களை போடணுங்கிற மனுஷனுடைய இயற்கையான ஆசைகளை கூட உங்க கடவுள் அனுமதிக்க மாட்டாரா? ஒரு கடவுள் ட்ரெஸ் விஷயத்துல கூட இவ்வளவு நசையா இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைங்க, வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும்னு எங்க சர்ச்லாம் சொல்றது கிடையாது, கடவுளும் அப்படிலாம் எதுவும் சொல்லல. இந்த பெண்டகாஸ்டல் கூட்டம் தான் பைபிளை ஒழுங்கா படிக்காம இப்படிலாம் சொல்லிட்டு திரியிறாங்க, அவங்களாம் சரியான கிறிஸ்தவர்களே கிடையாது, அவங்கள நீங்க கணக்கிலே எடுத்துக்காதீங்க அப்படின்னு பதில் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பதில சொன்னா எதிராளிகளால் என்னதான் கேட்க முடியும்? அதனால அவங்க இதை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர், இயேசு வெறும் மனுஷன் இல்ல, அவர் கடவுள் தான் சொல்றீங்க, அவரை கும்பிடுறீங்க, சரி, ஆனா மேரி மாதா நம்மள மாதிரி ஒரு மனுஷி தானே, அவங்களை எதுக்கு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் என்ன பதில் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, மேரியை கும்பிடணும்னு எங்க சர்ச்சில் எல்லாம் சொல்றது கிடையாது அப்படின்னு. அதாவது என்னுடைய எதிராளிகள் கூட மேரி மாதா என்று மரியாதையா தான் சொல்லுவாங்க. ஆனா நாங்க ப்ராட்டஸ்டன்ட் இல்லையா, அதனால மேரின்னு தான் சொல்லுவோம். இல்லைன்னா இயேசு கடுப்பாயிரவர் பாருங்க. அதனால இல்லைங்க, மேரியை கும்பிடணும்னு எங்க சர்ச்செல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், பைபிள்லயும் அப்படிலாம் எதுவும் போடல, இந்த கத்தோலிக்கர்கள் தான் அப்படிலாம் செய்யறாங்க, அவர்கள்லாம் சரியான கிறிஸ்தவர்களே கிடையாது, அவங்கள நீங்க கணக்கிலேயே சேர்த்துக்காதீங்க அப்படின்னு நான் பதில் சொன்னேன். அவருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அதனால அடுத்த விஷயத்துக்கு போயிட்டாரு. சரிங்க, இந்த பிரபஞ்சம் தோன்றி கிட்டத்தட்ட 14 பில்லியன் வருடங்கள் ஆகுது, பூமி தோன்றி கிட்டத்தட்ட 5 பில்லியன் வருடங்கள் ஆகுதுன்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனா கிறிஸ்தவர்கள் என்னடான்னா உலகம் தோன்றிய வெறும் 6000 சில்லற வருஷங்கள் தான் ஆகுதுன்னு சொல்றீங்களே, இது மடத்தனமா இல்லையா அப்படின்னு ஒரு நாத்திகர் கேட்டார். இந்த மாதிரி ஏகப்பட்ட நாத்திகர்கள் ஏகப்பட்ட முறைகள் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய பதில் எப்பவும் ஒன்னே ஒண்ணுதான். இல்லைங்க, எங்க சர்ச்சில் அப்படிலாம் நம்புறது கிடையாது, இந்த இவாஞ்சலிக்கல்ஸ் தான் பைபிளை ஒழுங்கா படிக்காம லிட்டரலா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பூமி தோன்றி 6000 சில்லற வருஷங்கள் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க, அவங்களாம் சரியான கிறிஸ்தவர்களே கிடையாது, அவங்களெல்லாம் நீங்க கணக்கிலே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி ஏகப்பட்ட முறைகள் கால்வினிஸ்டுகள், லூத்தரன்கள், சிஎஸ்ஐகள், கரிஸ்மேட்டிக்ஸ், இவாஞ்சலிக்கல்ஸ், ஜெகோவா சாட்சிகள் என்று கிட்டத்தட்ட எல்லா கூட்டத்தையும் இவங்க சரியான கிறிஸ்தவர்கள் அல்ல, அவங்க சரியான கிறிஸ்தவர்கள் அல்ல என்று சொல்லியே என்னுடைய எதிராளிகளை திக்குமுக்காட வச்சிருக்கிறேன். அதாவது என் எதிராளிகளிடம் மோதி அவர்களுடைய குத்துகளை தடுத்து எதிர்த்து குத்தி அவங்களை ஜெயித்தது என்பது ரொம்ப ரொம்ப சொற்பம்தான். ஏன்னா ப்ராட்டஸ்டன்ட்டுகளால் அப்படியெல்லாம் செய்யவே முடியாது. எதிராளிகள் வீசுகிற ஒரு குத்து கூட மேலேயே படாம எஸ்கேப் ஆகியே ஜெயிச்சதுதான் நிறைய. ஏன்னா எங்களால் அதுதான் முடியும். வடிவேலு ஒரு காமெடியில, இது எங்க ஏரியா இல்ல அதனால இங்க சண்டை போட மாட்டேன், இது என் தெரு இல்ல அதனால இங்க சண்டை போட மாட்டேன், இன்னைக்கு எனக்கு லீவ் இல்ல அதனால நான் சண்டை போட மாட்டேன், இது என் வீடு இல்ல அதனால நான் சண்டை போட மாட்டேன் என்று சண்டையே போடாம திரும்ப திரும்ப எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாரு. ஆனா அங்க வாடா பார்ப்போம், இங்க வாடா பார்ப்போம் அப்படின்னு வாய்ஸ் ஆர்டர் மட்டும் குறையவே குறையாது. வடிவேலு அட்ரஸே கொடுக்காம சண்டைக்கு கூப்பிடுற இதே பிக்காலித்தனத்தை தான் உலகம் முழுக்க ப்ராட்டஸ்டன்ட்டுகள் எப்போதும் செய்து கொண்டிருந்தோம், இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல என்னங்க பெத்தலாட்டா இருக்கு? நீங்க நம்பாத விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்ல தேவையில்ல தானே அப்படின்னு சில நினைக்கலாம். நானும் ரொம்ப நாளைக்கு அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதே மாதிரியான கேள்விகளை நான் கேட்கும் போது, நாங்கள் சொல்வது போன்ற பதில்களை இந்துக்களும் முஸ்லிம்களும் நாத்திகளும் சொல்லும் போதுதான் நாங்கள் செய்து கொண்டிருந்தது எவ்வளவு பெரிய பெத்தலாட்டம் என்பதே எனக்கு விளங்குச்சு. நான் கேள்வி கேட்ட ஒவ்வொரு முஸ்லிமும் தாங்கள் நம்புவதுதான் உண்மையான இஸ்லாம், தாங்கள் சொல்வதுதான் குரானுக்கு உண்மையான அர்த்தம், அவர்கள் எல்லாம் உண்மையான முஸ்லிம்களே அல்ல அப்படின்னு என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம தப்பிக்கும் போதுதான், அப்ப இதுதான் இஸ்லாம்னு சொல்றதுக்கு யார் தான் இருக்காங்க? இவர் சொல்வதுதாங்க இஸ்லாம், இவர் சொல்வதை வேணா நீங்க தப்பு நிரூபிங்க பார்ப்போம், இஸ்லாமே தவறுன்னு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு யாரையாவது கையை காட்டுங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொண்ட இஸ்லாமிய பிரதிநிதியவே கண்ணில் காட்டாம ஆளாளுக்கு ஒரு இஸ்லாமை வச்சுக்கிட்டு இவர் சொன்னதை நீங்க தப்பு நிரூபிச்சுட்டா இஸ்லாமே தப்புன்னு ஆயிடுமா, அந்த முஸ்லிமோட நம்பிக்கையை நீங்க உடைச்சிட்டா இஸ்லாமே பொய்ன்னு ஆயிடுமான்னு எப்ப பார்த்தாலும் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு ஒரு கடுப்பு வந்தது. அவர்கள் மீது அப்படி ஒரு கடுப்பு வரும்போதுதான் நான் சார்ந்திருக்கிற ப்ராட்டஸ்டன்டிசமும் இதே லட்சணத்துல தானே இருக்கு என்று எனக்கு உரைக்கவே செஞ்சிச்சு. அதாவது இந்த மதங்கள் அனைத்திலும் போலவே ப்ராட்டஸ்டன்டிசத்திலும் தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்கிற நிலைமைதான். அதாவது இவைகளைப் போலவே ப்ராட்டஸ்டன்டிசமும் ஒரு அராஜ்யமான, அதாவது அனார்கிக்கலான ஒரு மதம் தான் என்று உரைத்தது. இதுதான் எங்களுடைய மதம், இவைதான் எங்களுடைய நம்பிக்கைகள் என்று சொல்வதற்கு இந்த மதங்களில் யாருமே இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நினைச்சதுதான் அவங்க மதம். அதாவது ப்ராட்டஸ்டன்டிசத்தோடு, ஏன் இந்த மதங்கள் அனைத்தோடுமே விவாதிப்பது என்பது ஒரு வாளை எடுத்துக்கொண்டு ஒரு வீரனோடு சண்டை போடுவது போல் இருக்காது, ஒரு மந்திரவாதியிடம் சண்டை போடுவது போல் இருக்கும். ஒரு மூலையில வசமா மாட்டிக்கிட்டான்னு நினைச்சு நீங்க கத்திய சொருகுனா மந்திரவாதி திடீர்னு மாயமாகி முதுகுக்கு பின்னாடி நின்று சிரிப்பான்.
அதாவது கதைகளில் வரும் ஒரு மந்திரவாதி நொடிக்கு நொடி இடம் மாறிக்கிட்டே உருவம் மாறிக்கிட்டே இருப்பான் என்பது போல இவர்களுடைய கிறிஸ்தவமும் ஆளுக்கு ஆள் நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய கிறிஸ்தவத்தை நீங்க தவறு என்று நிரூபிக்கவே முடியாது. எங்க முடிஞ்சா என்னை பிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதங்கள் எதுவுமே பந்தய பாதையில ஓடுறது கிடையாது. டேபிளை சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எதிராளி எப்படித்தான் பிடிப்பான், எப்படித்தான் ஜெயிப்பான்? சரி, கிறிஸ்தவத்தை தோற்கடிக்க நினைக்கிற எதிராளியோட நிலைமையை கூட விடுங்க. ஒரு கிறிஸ்தவனாக ஆவதற்கு விரும்புகிற ஒருத்தரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரே சபையில உட்கார்ந்து இருக்கிற 2 ப்ராட்டஸ்டன்ட்டுகளுடைய அடிப்படை நம்பிக்கைகள் கூட 100% ஒத்து போகாது. ஒவ்வொரு ப்ராட்டஸ்டன்ட்டும் தான் நம்புவது மட்டுமே உண்மையான கிறிஸ்தவம்னு சொல்லிக்கிறான். அப்படின்னா உலகத்துல கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்கள் இருக்குன்னு அர்த்தமாகுது. இதுல யாருடைய கிறிஸ்தவம் உண்மையான கிறிஸ்தவம்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்மால செத்து சுண்ணாம்பாயிர மாட்டானா? அதாவது ப்ராட்டஸ்டன்டிசம் போன்ற ஒரு அராஜ்யம் தான் கிறிஸ்தவம் உண்மையிலேயே இருக்க வேண்டிய விதம் என்றால், மக்களை பார்க்கும்போது மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று வருந்திய இயேசு அவர்களுக்கு ஒரு மேய்ப்பனை கொடுத்துட்டு போனது போல இல்ல. இருடி, நீ எப்படி வழியை கண்டுபிடிக்கிற, நான் பாத்துறேன் அப்படின்னு இருக்கிற வழியும் களைச்சு விட்டு போனது போலதான் இருக்கு. உண்மையை தேடுகிறவனுக்கு முன்பு ஒரு தெளிவான வழியை வைக்காம அவன் முன்பு இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலை வைப்பதுதான் கடவுள் மனிதனுக்கு தருகிற தீர்வா? எந்த மேய்ப்பனும் இல்லாமல் ஆடுகள் திசை கொன்றாக தெரிகிற ப்ராட்டஸ்டன்டிசம் என்கிற ஒரு அவலம் கடவுளுடைய செயலாக இருக்க முடியுமா? என்ன கேட்டா 2000 வருட சபையின் ஆயுளில் ப்ராட்டஸ்டன்டிசம் தான் சாத்தானுடைய மிகப்பெரிய வெற்றி. ஆண்டவர் நமக்கு ஒரு மேய்ப்பனை கொடுத்துட்டு தான் போனார். பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த மேய்ப்பர். அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார்னு ஆண்டவரே சொன்னார். இது கூட தெரியல, நீ எல்லாம் பேச வந்துட்ட அப்படின்னு சில ப்ராட்டஸ்டன்ட்டுகள் பொங்கிக்கிட்டு வரலாம். ஆனா தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக வலம் வருகிற அராஜ்ய தேசமாக சீரழிகிற ப்ராட்டஸ்டன்டிசத்தை பார்த்தா ஆவியானவர் மேய்க்கிற மந்த போலவா இருக்கு. ஒரு ப்ராட்டஸ்டன்ட் அபார்ஷன் சரிதாங்கிறான், இன்னொரு ப்ராட்டஸ்டன்ட் அபார்ஷன் தப்புதாங்கிறான். ஒரு ப்ராட்டஸ்டன்ட் விவாகரத்தானவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது சரிதாங்கிறான், இன்னொரு ப்ராட்டஸ்டன்ட் அதையே தப்புங்கிறான். ஒருத்தன் ஆவியில நிறைஞ்சாலே புனித வாந்தி வருங்கிறான், இன்னொருத்தன் வாந்தியெல்லாம் வராது புனித அழுகதான் வருங்கிறான். வேற ஒருத்தன் வாந்தியும் வராது அழுகையும் வராது புனித சிரிப்பு தான் வருங்கிறான். நாளைக்கே ஒருத்தன் இது 3மே போய் புனித ஏப்பம் தான் வரும் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த ஏப்பமும் முன்வாயில வராது பின்வாயில தான் வரும்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஒருத்தன் சீடியை வச்சே பேய ஓட்ட முடியுங்கிறான், இன்னொருத்தன் இல்ல அவன் திருடன், சீடியை வச்செல்லாம் ஓட்ட முடியாது கட்டி பிடிச்சுதான் ஓட்ட முடியுங்கிறான். ஒருத்தன் நான் நினைச்ச நேரமெல்லாம் அந்நிய பாஷையில பேசுவேங்கிறான், ஒருத்தன் அவன் சும்மா உளறாங்கிறான். இந்த ஆட்டோல போகணுமா இல்ல அடுத்த ஆட்டோல போகணுமாங்கிறத கூட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சீச்சி எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு வேணா ஆவியானவர் சொல்லுவாரே தவிர இதையெல்லாம் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறான். ஒருத்தன் இயேசுவினுடைய 2வது வருகைக்கு முன்னாடியே ரகசிய வருகைன்னு ஒண்ணு இருக்குங்கிறான். இன்னொருத்தன் இந்த 2வது வருகையே ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சுங்கிறான். எல்லா விதமான இசைக்கருவிகளையும் வாசிச்சு ஆண்டவரை துதிக்கணும்னு ஒருத்தன் சொல்றான். நாம என்ன சினிமா பாட்டா பாடிக்கிட்டு இருக்கோம் மியூசிக் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கறதுக்குன்னு இன்னொருத்தன் கேட்கறான். தாவீது உடன்படிக்கை பெட்டி முன்னாடி ஆடினது போல நாமும் ஆடி பாடி ஆண்டவரை துதிக்கணும்னு ஒருத்தன் சொல்றான். இது என்ன சபையா இல்ல டிஸ்கோ கிளப்பா டான்ஸ் ஆடுறதுக்குன்னு இன்னொருத்தன் கேட்கறான். ஒரு நெச்சரிக்கையாளர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் சபையிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் அவர்கள் தான் பாவிகள், அவர்களை சபைக்குள்ளவே அனுமதிக்க கூடாதுங்கிறான். இவங்கள யாரு சரி யாரு தப்புங்கிறது விஷயம் இல்ல. உண்மையான பிரச்சனை என்னன்னா ஒருவருக்கொருவர் இவ்வளவு தூரம் முரண்படுகிற இவர்கள் எல்லோருமே தங்களை ப்ராட்டஸ்டன்ட்டுகள் தான் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள் ஒவ்வொருவருமே தாங்கள் மட்டுமே நேர்மையாக ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா முன்னுக்கு பின் முரண்பாடான இந்த கேலிக்கூத்துக்களை எல்லாம் பார்த்தா பரிசுத்தாவினர் பார்த்த வேலை மாதிரியா இருக்கு. பரிசுத்தாவியானவர் நடத்துவாருங்கிற நம்பிக்கை இல்லைனா கூட இதுல பாதி பேர் திருந்திருப்பாங்க போல. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதால உனக்கு எது வேணுமோ அதை ஆவியானவரே சொன்னாருன்னு நீயே நினைச்சுக்கிற அப்படின்னு இவர்கள ஒருத்தரை கூட ஒத்துக்க வைக்கவே முடியறது இல்ல. இந்த ப்ராட்டஸ்டன்ட்டுகள் ஆவியானவர் தான் தங்களுடைய மேய்ப்பரும் சொல்லிக்கிறது எந்த மாதிரி தெரியுங்களா இருக்கு. தங்களுடைய வருமானத்துக்கு மேற்பட்ட சொத்துக்களை தங்கள் பேரிலேயே வாங்க முடியாத பெரும்புள்ளிகளில் பலர் தங்களுடைய மாமா மச்சான் பேர்ல அந்த சொத்துக்களை வாங்கி போடுறாங்க. பத்திரத்துல என்னவோ மச்சான் பேர் தான் இருக்கும் என்றாலும் அந்த சொத்துக்களை ஆண்டு அனுபவிக்கிறது இந்த பெரும்புள்ளிகள் தான் இல்லையா. அதே போலத்தான் இந்த ப்ராட்டஸ்டன்ட்டுகளும் தாங்கள் நம்ப விரும்புறதையெல்லாம் நம்பிட்டு தாங்க சொல்ல விரும்புறதெல்லாம் சொல்லிட்டு தாங்கள் செய்ய விரும்புறதெல்லாம் செஞ்சுட்டு கேட்டா ஆவியானவர் தான் என்னை நடத்தினார்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ப்ராட்டஸ்டன்ட்டுகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெறும் பினாமி தான், பேர்ல மட்டும்தான் அவர் இவங்களுக்கு மேய்ப்பர். உண்மையிலேயே இவர்களை ஆவியானவர் மேய்த்தா இவங்க இப்படியா திசை கொண்டா திரிவாங்க? ப்ராட்டஸ்டன்டிசம் இப்படி பிச்சைக்காரன் எடுத்த வாந்தி போலவா இருக்கும்? பரிசுத்த ஆவியானவரின் பெயரில் நடக்கும் இந்த கேலி கூத்துக்களை எல்லாம் பார்த்து நொந்து போன ரொம்ப சொற்பமான சில ப்ராட்டஸ்டன்ட்டுகள் பைபிள் மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்கு மேய்ப்பன் என்று சொல்லுவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நினைக்கிறாங்க. எந்த விஷயத்திலும் எவ்வளவு பெரிய ஆள் சொல்லுவதையும் நம்பாத, பைபிள் என்ன சொல்லுதோ அதை மட்டுமே நம்பு என்று உண்மையான கிறிஸ்தவத்தை தேடுகிற நமது ஆசாமியிடம் இவர்கள் ரொம்ப மிடுக்கா சொல்றாங்க. ஆனா நாம பார்த்த இந்த கேலி கூத்துகளில் ஈடுபடுபவர்கள் எல்லோருமே தங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு பைபிள் வசனங்களை தான் வக்காலத்துக்கு இழுக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க ரொம்ப வசதியா மறந்துடுறாங்க. அதாவது பைபிளோட நிலைமை ஆவியானவரின் நிலைமையை விட ரொம்ப கொடுமை. எந்த மாதிரினா நாம பார்த்த பெரும்புள்ளிகளில் சிலர் தங்களுடைய வீட்டிலேயே கிடக்கும் சில அப்ராணி வேலைக்காரர்கள் பெயரிலும் சொத்துக்களை எழுதுறாங்க. ஆனா அது அவங்களுக்கே தெரியாது.
பினாமி மச்சானுக்காவது தான் பினாமி என்று தெரியும், ஆனா வேலைக்கார பினாமிக்கு தான் பினாமி என்பது கூட தெரியாது. அதுபோல ஆவியானவருக்காவது புராட்டஸ்டன்ட்டுகளுக்கு தான் வெறும் பினாமி மேய்ப்பர்தான் என்று தெரியும். பாவம் பைபிளுக்கு அதுவும் தெரியாது. தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்கிற ஒரு ஏற்பாட்டை அனுமதிச்சா, அதாவது எது உண்மையான கிறிஸ்தவம் என்பதை அவங்கவுங்களே முடிவு செஞ்சுக்கலாம் என்கிற ஒரு ஏற்பாட்டை அனுமதிச்சா, ஆவியானவரையும் பைபிளையும் மனிதர்கள் வெறும் பினாமிகளாகத்தான் பயன்படுத்துவாங்கன்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரியாதா என்ன? ஒரு ராஜா இல்லாத எந்த தேசமும் அராஜ்ய தேசமாகத்தான் கெட்டு நாரும் என்கிற உண்மை கடவுளுக்கு தெரியாதா என்ன? நாங்க சட்டங்களை உருவாக்கிட்டோம், நீங்களே படிச்சுட்டு வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொன்னார் அம்பேத்கர். சட்டங்களை உருவாக்கும் போதே அந்த சட்டங்களை செயல்படுத்துகிற அதிகாரம் கொண்ட போலீஸையும், அந்த சட்டங்களுக்கு இதுதான் உண்மையான அர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை கொண்ட கோர்ட்டையும் சேர்த்தேதானே உருவாக்குனாங்க. ஏன்னா அதிகார மையம் இல்லாத சட்டங்கள் 10 பைசாவிற்கு கூட பிரயோஜனப்படாது என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். மனிதர்களுக்கு இருக்கும் இந்த அறிவு கூட கடவுளுக்கு இருக்காதா என்ன? அப்படி என்றால் தன்னுடைய சபையை ஆளும் அதிகாரம் கொண்ட ஒரு தலைமையை அவர் நியமித்திருப்பார் தானே. அதாவது கடவுள் ஏற்படுத்திய ஒரு சபையில் ஒரு போப் இருந்தாகணும் தானே. மொத்தத்துல புராட்டஸ்டன்டிசம் என்கிற தலையே இல்லாத ஒரு முண்டம் தான் கிறிஸ்தவம் உண்மையிலேயே இருக்க வேண்டிய விதம் என்றால் கடவுளுக்கு அறிவே இல்லை என்ற அர்த்தம். ஆனால் கடவுளுக்கு அறிவு இருக்கிறது என்பதும் புராட்டஸ்டன்டிசம் கடவுள் செயல்தான் என்பதும் உண்மைதான் என்றால் புராட்டஸ்டன்டிசத்தில் ஒரு போப் இருப்பார் என்று அர்த்தம். அப்படி என்றால் புராட்டஸ்டன்டிசத்தின் போப் யார்? அது மட்டும் இல்லாமல் இதுதான் எங்கள் மதம், இவைதான் எங்கள் நம்பிக்கைகள், இவைதான் எங்கள் நிலைப்பாடுகள் என்று வரையறுத்து சொல்ல வேண்டிய ஒரு அதிகார மையத்தை, ஒரு பதவியை நாம் மற்ற மதத்தவர்களிடம் எதிர்பார்ப்போம் என்றால் அப்படி ஒரு பதவி புராட்டஸ்டன்டிசத்திலும் இருக்க வேண்டும் தானே. அதாவது தங்களுக்கென ஒரு பிரதிநிதியை, ஒரு போப்பை முன்னிறுத்துகிற மதங்கள் மட்டுமே வடிவேலு போல் வெறும் வாய்சவடால் பேசிவிட்டு தப்பித்து ஓடாத நேர்மையான மதம் என்றால் புராட்டஸ்டன்டிசத்தின் போப் யார்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய இறையாற்றுப்படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.